கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக சகோதரரே அப்படின்னு தமிழில் போட்டிருக்குது, ஆனால் இங்கிலீஷில் வேறு மாதிரி போட்டிருக்குது. அது வாசிமா. Finally, brothers and sisters. whatever. போதும், சகோதரரே அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் எப்படி இருக்கு? brothers and sisters. கடைசியாக சகோதர சகோதரிகளே அப்படின்னு இல்லை, கடைசியாக சகோதரரே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு சகோதரிகளை விட்ட மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே அவர் சகோதரிகளை விடலை. கடைசியாக ஃபைனலி brothers and sisters, நீங்கள் எதில் தரித்து இருக்கணும், எதை பிடிச்சிக்கணும்னா அதில் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்கிறார். எதை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் அது சொல்லும்போது அவர் சொல்கிறார் கடைசியாக. அதுக்கப்புறம் சாய்ஸே கிடையாது. திஸ் இஸ் த ஃபைனல் சாய்ஸ் இல்லை, திஸ் இஸ் த ஃபைனல். அதனால தான் சொல்கிறார் கடைசியாக சகோதரரே. இதுவரைக்கும் நீங்கள் எதையோ பற்றி கொண்டு இருப்பீர்கள், இதுவரைக்கும் நீங்கள் என்னெல்லாமோ செஞ்சுட்டு, இதுவரைக்கும் நீங்கள் எதையோ சார்ந்து இருக்கிறீர்கள், எதெல்லாம் சார்ந்து இருக்கிறீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு அவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் கடைசியாக உண்மையுள்ளவைகள் எவைகளோ, எதை பற்றி இருக்க வேண்டும். வாட் இஸ் அவர் சாய்ஸ்? எது நம்முடைய சாய்ஸாக இருக்கும்? எது நம்முடைய சாய்ஸ்? நான் எதை பற்றி கொண்டு இருக்கிறேன்? இந்த கால வேளையில் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உண்மையானவைகளை, அவருடையவைகளை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் எதெல்லாம் வைத்திருக்கிறாரோ, எதையெல்லாம் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறாரோ அவைகளை பற்றி கொண்டிருக்கும்படி பவுல் சொல்கிறார் கடைசியாக இவைகளை பற்றி கொண்டிருங்கள். நிறைய விஷயங்களை நம்ம பிடிச்சு அதெல்லாம் பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. எத்தனையோ முறை நாம் தோற்று போயிருக்கிறோம். நம் சொந்த விருப்பங்களை பின்பற்றி, நம்முடைய ஆசைகளை பின்பற்றி பல காரியங்கள் நம்ம செய்திருக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் இப்படி வந்துட்டா, இப்படி செஞ்சுட்டா நம்ம இப்படி வந்துடலாம், இதை பண்ணி நம்ம இப்படி பெரிய ஆளாக ஆயிடலாம், இந்த பிஸ்னஸ் செஞ்சோன்னா நம்ம இப்படி பெரிய நிலைமைக்கு, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம், இந்த வேலையை செஞ்சால் நம்ம இப்படி செட்டில் ஆகிடலான்னு பல விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம், பல முயற்சிகள் எடுத்திருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவைகள் எல்லாவற்றையும் விட்டு கடைசியாக சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் எதை பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? நிறைய முயற்சி எடுத்து தோல்வி அடைந்த நிலைமையில் ஒருவேளை நீங்கள் இந்த காலை நேரம் இங்கே வந்திருக்கலாம். பல தோல்விகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். என் வாழ்க்கையே தோல்வியைப் போல உங்களுக்கு தோன்றலாம். நான் எடுத்த முயற்சிகள் எதுவும் நடக்கவில்லை, எல்லாவற்றிலும் நான் தோல்வியில் இருக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் தோற்று போய்விட்டேன். ஆனால் இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடைசியாக நீங்கள் முயற்சித்த எல்லா முயற்சிகளையும் விடுத்து, எல்லாத்தையும் வச்சுட்டு, எத்தனையோ முறை தோற்று போனாலும் பரவாயில்லை, இப்போ கடைசியாக ஒரு முயற்சி ஆண்டவர் சொல்றார். என்னன்னா, உன் சாய்ஸை மாத்து. சேஞ்ச் யுவர் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லிசன் டு த வாய்ஸ் அண்ட் தென் சேஞ்ச் யுவர் சாய்ஸ். லிசன் டு த வாய்ஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை முதலாவது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு. ஆகார் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது தேவ தூதன் அவளிடத்தில் வந்து பேசுகிறாள். நீ எங்கே போகிற? ஆகாரே, எங்கேருந்து வர்ற, எங்கே போகிற? அவர் சொல்கிறாரு, அவளோட சாய்ஸ் என்னவா இருந்ததுன்னா, திரும்பவும் அவள் வீட்டுக்கு போக வேண்டும். ஆகாரோட சாய்ஸ் எப்படியாவது நம்ம தப்பிச்சு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும், எப்படியாவது நாட்டை விட்டு ஓடிடணும். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இந்த சூழ்நிலை நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது, தப்பிச்சு ஓடி போயிடலான்னு. வனாந்தரத்தில் தேவன் அவளை சந்தித்து சொன்னார், திரும்பவும் போய் உன் நாச்சியார் இடத்துல என்ன செய், போ. That is God's choice. அது ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய தேர்வு. அது ஆண்டவர் எடுத்துக்கொண்டது. ஆண்டவர் சொல்கிறது, நீ திரும்பவும் இங்கே போ. பல நேரங்களில் நாம் எடுத்த முடிவுகள் ஆண்டவருடைய முடிவுகளாக இருக்காது. பல நேரத்தில் நம்ம சில முடிவுகளை எடுத்திருப்போம், சில காரியங்களை செய்யணும் நம்ம முடிவு எடுத்திருப்போம். ஆனால் அது தேவனுடையதா? அது முதலாவது நாம் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டோடைய சத்தத்தை கேட்காம முடிவு பண்ணாலே இப்படி வனாந்திரத்தில் போய் பாதியிலே என்ன செய்யணும்?
மாட்டிக்கிடணும். இப்போ மனாந்திரத்தில் உட்காந்துட்டு அப்போ தான் சொல்கிற, ஆண்டவரே இப்படி பிரச்சனையாக இருக்குது, நீ போமா. ஆண்டு சொல்கிறார், நீ இப்போ திரும்ப என்ன செய், நாச்சியார் இடத்துல போ. ஆண்டோட சாய்ஸ் எப்பயுமே எப்படி தான் இருக்கும், பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆண்டவர் கொடுக்குற வாய்ப்புகள் எல்லாம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம சூஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் நம்ம என்னென்னா சூழ்நிலைகளை பார்த்து நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய தெரிவுகள் எல்லாம் இருக்கிறது. நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸின் அடிப்படையில் நம்முடைய தெரிவுகள் இருக்கிறது. நாம் எப்பயுமே சாய்ஸஸ் எப்படி மேக் பண்ணுவோன்னா, நமக்கு எது சாதகமாக இருக்குதோ அதை தான் நம்ம என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம். தட் இஸ் அவர் சாய்ஸ். இப்போ சேலை எடுக்க போகிறீங்க கடைக்கு, பெண்கள் சேலை எடுக்க போனாலே அது வந்து ஒரு பெரிய திருவிழாமா தான். சேலை எடுக்கிறதே ஒரு பெரிய, சேலை எடுக்க போன உடனே ஒரு சேலையை பார்த்து எடுத்துகிட்டு வருவீங்களா, இந்த சேலையை கொண்டாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் இல்லை, 2 நிமிஷத்தில் இல்லை, 5 நிமிஷத்தில் சேலை எடுத்த பெண்கள் எங்கேயாவது இருக்காங்களா? அவன் அந்த சேலையை எடுத்து போடுற ஆள் டயர்டாகி கடைசியில் போன உடனே நமக்கு தண்ணி கொடுப்பாங்க. போன உடனே நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து உட்காருங்கன்னு சேலை எடுத்து போடுவான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் டம்ளராக தண்ணி குடிக்கணும். ஏன்னா அவ்வளோ டயர்டாயிரும். ஏன்னா நம்ம சாய்ஸ் வந்து உடனே நம்மளால் என்ன செய்ய முடியாது. இதுக்கு நமக்கு ரொம்ப நல்லதாக தெரியும் பாருங்கள், அதை எடுத்து வைப்போம். அப்படியே வச்சுட்டு திரும்ப எங்கே தான் பார்ப்போம், அந்த ரேக்கில் தான் பார்ப்போம். அதை விட பெட்டராக இருக்கா, அதை எடுத்து வை. இதை விட பெட்டராக இருக்கா, அதை எடுத்து வை. சாய்ஸ் வந்து நமக்கு ஒரு இதில் நம்ம திருப்தி அடைய மாட்டோம். நம்மளோட சாய்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நிறைய நேரங்களில் நம்மளால் முடிவெடுக்க முடியாமல் கூட இருப்போம். சில பேர் முடிவே எடுக்க முடியாது, என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. நிறைய வாலிப பிள்ளைகளுடைய திருமணம் தள்ளி போடுறது காரணம் என்னென்னா, ஆண்டருடைய சாய்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்யணும், அதுக்காக காத்திருக்கணும். இவங்களே சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே அடங்கினா மட்டும்தான் இவனை நம்ம என்ன செய்யணும், திருமணம் செய்ய வேண்டும், இல்லைன்னா நோ திருமணம், வேணவே வேணாம். அப்படி ஒரு கல்யாணம் பண்ணாமல் இருந்துடலாம். காட்ஸ் சாய்ஸ் எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். வாலிப பிள்ளைகள், நீங்கள் உங்களோட சாய்ஸ் வந்து ஆண்டவர் கையில் கொடுங்க. ஆண்டவரே எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆதாம் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு விலா எலும்பை எடுத்து ஆண்டவர் என்ன செய்தார், ஏவாளை உருவாக்கினார். ஆதாம்கிட்ட போய் கேட்கல, என்னப்பா உனக்கு என்ன விருப்பமாக இருக்கும், உனக்கு எது நல்லா இருக்கும்னு நினைக்கிற. ஒருவேளை ஆதாம்கிட்ட கேட்டிருந்தா ஆதாம் என்ன செஞ்சுருப்பான், அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பான். அவன் மைண்டில் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருப்பான்ல, ஆண்டவரே கொஞ்சம் முடி நீளமாக இருக்கணும். நிறையா மாப்பிள்ளைகள் பெண்ணு பார்க்கும்போதே அவங்க மைண்டில் இருக்கிறதுல என்னென்னா, எப்படி இருக்கணும், முடி எடுத்தவொடனே முடி நீளமாக இருக்கணும், கண் நல்லா பெருசாக உருண்டையாக அப்படி கண் இருக்கணும், அப்புறம் கலரு எப்படி இருக்கணும். இந்தியர்களுக்கே உரிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, பெண் பார்க்க போனாலே பொண்ணு எப்படி இருக்கணும், கலராக இருக்கணும், செவன் இருக்கணும். அப்படின்னா நம்ம இந்த நாட்டில் பொண்ணே இருக்கக்கூடாது, வேறு எங்கேயாவது தான் போகணும், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு போயிடணும். சாய்ஸ் எல்லாம் எதில் இருக்கணும்னா அவருடைய சித்தத்தில் நம்முடைய சாய்ஸ் இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை சரியாய் நடத்துவார். அதனால தான் பவுல் சொல்கிறார், கடைசியாக சகோதரரே சகோதரிகளே, எதை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள், உங்களுடைய சாய்ஸ் எதுவாக இருக்குது. மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நான் வாசிப்போம். மார்க் 5:17-18. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார் சொன்னார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசு பிடித்தவனை, அதாவது லேகியோன், பல பிசாசுகள் பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். அவனை பற்றி நம்ம அதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள் எல்லாம் 1வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும். அவன் என்ன செய்வானா, கல்லை எடுத்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து கொள்ளுவான். அவன் கல்லை வச்சு அவனை அடிச்சிருவான், அதுக்கப்புறம் காயப்படுத்திடுவான். அவனை சங்கிலிகளில் கூட கட்டக்கூடாமல் இருந்தான். கல்லறையில் தான் அவனுடைய குடியிருப்பு இருந்தது. அவன் பயங்கரமாக கத்துவான். பிசாசுகள் அவனை பிடிச்சி அவ்வளோ அந்த ஊர்லேயே அவனை தெரியாத ஆள் இருக்காது. மிகவும் மோசமான ஒரு நிலைமை. அவனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது
ரொம்ப, ஏன்னா அவன் வந்து அவனுக்கு வீடே இல்லை, கல்லறையில் தான் குடியிருக்கிறான். ஒரு மனிதனும் அவன் பக்கத்தில் போக முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஒருவன் இப்பொழுது இயேசு படவில் இறங்கி அவர் நடந்து வருகிறார். இன்னும் ஊருக்கு போல, கவனிங்க, இன்னும் ஆண்டவர் என்ன செய்யல, ஊருக்கே போல. ஊருக்கு வெளியில் கல்லறையில் இவன் அங்கே இருக்கிறான். அவன் அங்கே இருக்கும்போது இயேசுவை பார்த்த உடனே அவன் என்ன சொல்லுகிறான், அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, அவனுக்கு என்னன்னா, என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. அவ்வளவு ஒரு வேதனையோட, அவ்வளவு ஒரு பயத்தோட இவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே என்னை வேதனைப்படுத்துறதுக்காக வந்தீங்க. அப்படி ஆண்டவரிடத்தில் பேசும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை விட்டு என்ன செய்ய, இந்த பிசாசெல்லாம் நீ யாருன்னு கேட்குறார் ஆண்டவர். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் லேகியோன், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் எங்கள் பேர் என்னது, லேகியோன். அப்போ லேகியோனா போயிட்டு வா. அவன் எல்லாத்தையும் ஆண்டவர் விரட்டுறாரு. அது போகிறதுக்கு மனசு இல்லாமல் அது என்ன சொல்லுது, நான் போகிறேன், ஆனால் என்னை என்ன செய்யுங்க, தூரத்தில் அங்கே பன்றி கூட்டம் மேய்ஞ்சிட்ருக்குது. அப்போ சொல்லுது, என்னை அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே என்ன செய்யுங்க, அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சரி போன்ட்டார். அது உடனே பன்றி கூட்டத்துக்குள்ளே போன உடனே அந்த பன்றிகள்லாம் என்ன செய்ததான், மலையின் உச்சியில் போய் அப்படியே கடலில் விழுந்து அது இறந்து போச்சு. எத்தனை பன்றிகளாம், 2000 பன்றிகள். 2000 பன்றின்னா பாருங்கள், அவ்வளோ பெரிய கூட்டம், அதெல்லாம் போய் கடலில் விழுந்துருச்சு. இப்போ இந்த சம்பவத்தை ஊர் மக்கள் கேள்விப்படுகிறார்கள். இப்போ வரைக்கும் ஊருக்கு அவர் ஆண்டவர் போல, எல்லாமே இங்கே கல்லறையிலே நடக்குது, முன்னாலே நடக்குது. ஊர் மக்கள் கேள்விப்பட்டு அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் ஓடி வர்றாங்க. எல்லாரும் ஓடி வந்து அவர் அந்த சம்பவித்ததை பார்க்கிறார்கள். இவன் இவ்வளோ பிசாசு பிடிச்சு இவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில் இருந்தவன் இப்போ எப்படி இருக்கிறான், ரொம்ப தெளிவாக ஆண்டவர் பேசுகிறாரு. இவன் உட்காந்து என்ன செய்கிறான், கேட்டுட்டு இருக்கான், ரொம்ப தெளிவாக இருக்கான். அப்படிப்பட்ட அவனை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் ஆண்டவரை அவர்கள் கும்பிடுகிறார்கள். ஆண்டவரை கும்பிட்டு 17வது வசனத்தில், அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, எவ்வளவோ ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குது, எவ்வளோ பெரிய விடுதலையை அவன் பெற்றிருக்கிறான். இந்த ஊருக்கே ஒரு த்ரெட்டாக, ஒரு பயமாக இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், சுகமாக்கி இருக்கிறார். இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் ஆண்டவரை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, நீங்கள் இந்த ஊரில் என்ன செய்ய வேண்டாம், ஊருக்குள்ளே வர வேண்டாம், நீங்கள் இப்படியே போயிருங்க. அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. They made a choice. அவர்கள் ஒரு விருப்பம், அவருடைய விருப்பத்தை தெரிவிக்க, அவருடைய சாய்ஸ் என்னவா இருந்ததுன்னா, இயேசு எனக்கு தேவையில்லை. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது, 2000 பன்றிகள் என்ன செய்தது, போய் தண்ணிக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அது எவ்வளவு விலை உள்ளதாக இருக்கும், அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு சொத்து, அது போயிடுச்சு. இனி இவர் எங்கள் ஊருக்குள்ளே என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர்களுக்கு தேவையெல்லாம், அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த உலகத்தில் எதெல்லாம் பெருசாக தெரியுதோ அதுதான் அவங்களுடைய சாய்ஸாக இருந்தது. அவர்களுக்கு இந்த பன்றி கூட்டம் பெரியதாக இருந்தது, அது ஒரு பெரிய தொழில், அதில் இருக்கிற வருமானம் எல்லாம் போய்விட்டது, அங்கே ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. ஆகையினால இவர் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஒரு பயங்கரமான மனிதன் சுகமாகி இருக்கிறான். கல்லறையில் கடந்தவன், அங்கே போகிற வர்றவங்களை துன்பப்படுத்திட்டு இருந்தவன், அவ்வளோ பயங்கரமான மோசமான நிலைமையில் இருந்தவன் இப்போ சுகமாகி அற்புதம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறான். அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், இவங்களோட சாய்ஸ் எல்லாம் என்னென்னா, உலக சொத்து, சுகம், இதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு தேவையில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சாய்ஸ் எதுவாக இருக்கும்? இந்த காலை வேளையில் நம்முடைய சாய்ஸ் ஒருவேளை நம்முடைய இந்த உலக காரியங்களா, உலக சொத்துக்களா? ஆண்டவர் நமக்கு செய்த பல அற்புதங்கள் உண்டு. நம்மை பாவத்திலிருந்து
அக்கிரமத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, பிசாசின் பொடியிலிருந்து நரகத்துக்கு போக வேண்டிய நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? தூக்கி எடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம சாய்ஸ் எப்பயுமே அவரை சார்ந்துதான் இருக்க வேண்டும். இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லாங்க, எங்களுக்கு இவர் வேண்டாம். பல பேர் பல முறை ஆண்டவரிடத்தில் நன்மையை அனுபவிச்சுட்டு, ஆண்டவர்கிட்ட நன்மையை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவர் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேருக்கு என்னென்னா, நன்மை கிடைச்சா போதும், ஆண்டவர் தேவையில்லை, எனக்கு சுகம் கிடைச்சா போதும், இயேசு வேண்டாம். பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க சர்ச்சுக்கு வர்றதே, ஆலயத்துக்கு வர்றதே, ஆண்டவரை தேடுறதே, ஏதோ ஒரு சுகம் எனக்கு, ஏதோ ஒரு அற்புதம் எனக்கு கிடைச்சா போதும், அதோட சரி. அவங்கள பார்க்கும்போது பாருங்கள், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவன் சுகமாகி உட்கார்ந்தது ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க. இது ஒன்றும் பெருசு இல்லை, அவனுக்கு அவ்வளோதான், சுகமாயிடுச்சு, ரைட்டு. நீங்கள் இனிமேல் உள்ள, ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய லாஸு, பன்னி கூட்டமே போயிடுச்சு, இன்னும் உள்ளே வந்தால் எவ்வளோ லாஸ் ஆகுமோ, எதெல்லாம் போகுமோ, என்னெல்லாம் நாங்கள் இழக்கணுமோ. இவனுடைய எண்ணமெல்லாம் அப்படி தான் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சாய்ஸ் எதுவாக இருக்கிறது? உலக பொருட்கள் ஒருவேளை நமக்கு பெருசாக தெரியுதா? உலக ஆசா பாஷங்கள், உலக சிற்றின்பங்கள் நமக்கு பெருசாக தெரியுதா? அல்லது தேவனுடையவைகள் பெரியதா? நம்முடைய சாய்ஸ் எதுவாக இருக்கிறது? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்பதை அறிந்து, அவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து, அது நம்முடைய தெரிவாக இருக்கிறது. அல்லது இந்த உலகம் நமக்கு பெருசாக இருக்குதா? பல நேரங்களில் நம்முடைய சொந்த விருப்பங்களை நம்முடைய சாய்ஸாக நம்ம வைக்கிறோம். நமக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நம்ம அதை தெரிந்து கொள்கிறோம். அநேகருக்கு ஆண்டவருடைய காரியங்கள் ரொம்ப முக்கியமாக தெரியுறதில்லை. கர்த்தருடைய காரியங்கள் எப்பயுமே ரெண்டாவது தான் போகுது, இல்லை மூணாவது போயிடுது. ஃபர்ஸ்ட் நம்ம எதை தான் வைக்கிறோம்? நம்முடைய காரியங்களை, நம்முடைய சொந்த விஷயங்களை நம்ம முதலாவது வைக்கிறோம். ஆண்டவருக்கு அங்கே இடமில்லை. ஒரு விபச்சார ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் நலதம் என்னும் பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுகிறாள். அவள் கொண்டு வந்து அவளுடைய பாதத்தில் ஊற்றி, அவள் தலைமயிரால் அவளுடைய பாதத்தை துடைத்து கொண்டிருக்கிறார். சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லா சீஷர்கள் சீமோன் வீட்டில் இருக்கும்போது தான் நடக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு அவளை பார்த்து சொல்லுகிறார்கள், மார்க் 14ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அவளை பார்த்து சொல்லுகிறார்கள், இது வீணான செலவு, ஏன் இதை இப்படி செய்ய வேண்டும்? ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அல்லேலூயா. அவளோட சாய்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றவர்கள் எல்லாரும் அதை வீண் என்று சொல்லுகிறார்கள். ஊரே வீண் சொல்லுது, நான் ஏன் அதை செய்யணும்? அவ கேட்கவே இல்லை. எல்லாரும் அப்படி சொல்றாங்களே, எல்லாரும் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, எல்லாரும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, எல்லாரும் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்னு சொல்கிறாங்களே, எல்லாரும் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்கிறாங்களே, இது தேவையில்லைன்னு சொல்கிறாங்களே, எல்லாரும் சொல்கிறதுனால அது என்னுடைய சாய்ஸா? இவள் சொல்கிற எல்லாரும் சொல்கிறாங்க இது வீண். ஆனால் அவளோட சாய்ஸ் என்னவாக இருந்ததுன்னா, அவளுடைய பாதத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும். அதுதான் அவளோட சாய்ஸாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இந்த காலை வேளையில் உங்களுடைய சாய்ஸ் எதுவாக இருக்குது? ஒருவேளை உங்கள் வேலை உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குதா? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஆண்டவரை காட்டிலும், அவருடைய வேலைகளை காட்டிலும், அவருடையவைகளை காட்டிலும், அவருக்கு கொடுக்கிறதை காட்டிலும், அவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதை காட்டிலும், ஆண்டவருக்கு நம்மை கொடுப்பதை காட்டிலும் நம்முடைய வேலை பெருசாக இருக்கா? நம்முடைய பிள்ளைகள் பெருசாக இருக்கா? அல்லது நம்முடைய எதிர்காலம் பெரிதாக இருக்கிறதா? நம்முடைய சொத்து சுகங்கள் பெரிதாக இருக்கிறதா? நம்முடைய சம்பாத்தியம் பெரிதாக இருக்கிறதா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய சாய்ஸாக இருப்பார். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு என்ன செய்வார்? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அன்றன்று உங்களுடைய தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் தருவார். இதெல்லாம் நம்முடைய சாய்ஸாக இருந்தால் நம்மளும் அந்த ஊருக்காரங்கமாக தான், நீங்கள் போயிட்டு வாங்க ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை, ஏதோ ஒரு அற்புதம் நடந்துருச்சு, பரவாயில்ல, ஆனால் பெரிய சொத்து இழந்துட்டோம் நாங்கள், நீங்கள் போயிட்டு வாங்க. அவரை அனுப்பிவிட தான் அவர்கள் மனதாக இருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சாய்ஸ் ஆண்டவர் மட்டும்தான். இந்த சுகமானவன் என்ன தெரியுமா சொன்னால், இவர்கள் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து, அதாவது ஆண்டவரை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க,
இந்த இடத்தை விட்டு எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அடுத்து அவன் என்ன தெரியுமா செய்றான்? அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது உடனே அவர் படவில் ஏறிட்டார். அதுக்கப்புறம் அவர் பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இப்போ அவன் வேண்டான். ஊர் மக்கள்லாம் ஆண்டவரை வேண்டுறாங்க. என்ன வேண்டுறாங்கன்னா, தயவுசெய்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க, போயிருங்க. இவனோட சாய்ஸை பாருங்களேன். அவங்களோட சாய்ஸ் என்னென்னா ஆண்டவர் வேண்டாம். இவனோட சாய்ஸ் என்ன? உங்கள் கூடயே இருக்கணும். இப்போ ஆண்டவரோட சாய்ஸ் என்ன தெரியுமா? இவன் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், உங்கள் கூடயே இருக்கிறேன், உங்கள் கூடயே வர்றேன், நீங்கள் போகிற இடத்துக்குலாம் நான் வருவேன். இன்றைக்கி நம்ம எல்லாரோட சாய்ஸும் அதாக தான் இருக்கும். ஆண்டவரே என் கூட இருங்க, இல்லை ஆண்டவர் கூடயே நான் இருக்கணும், எப்பொழுதும் ஆண்டவரோடு அப்படியே நடந்துட்டு. இப்போ பாருங்கள், நமக்கு ஒருவேளை அப்படி ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தாருன்னா, அம்மா இங்கே வந்துருங்க, தம்பி இங்கே வந்துரு, ஐயா இங்கே என் கூட தான் காலையிலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நான் எங்கே போகிறேனோ அங்கே வரணும், அதுதான் உனக்கு வேலைன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. எத்தனை பேர் நம்ம இல்லை வேண்டாம், நாங்கள் பார்க்குற வேலையவே நாங்கள் பார்த்துக்குறோம், ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லை ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம இருப்போமா? இல்லை அவர் கூட போயிடுவோமா? அவர் கூப்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்னது, உடனே அவர் பின்னால் என்ன செய்வோம், போவோம். இவன் சொல்கிறான், நான் உங்களோட என்ன செய்யணும், உங்கள் கூடயே இருக்கணும், தட் இஸ் மை சாய்ஸ். ஊரெல்லாம் வேணான்னு சொல்லும்போது இவன் மட்டும், இவனோட சாய்ஸ் எப்படி இருந்தது, நான் உங்கள் கூட இருக்கிற ஆண்டவரே. அதுக்கு ஆண்டவரோட சாய்ஸ் என்ன தெரியுமா? இயேசு அவனை நோக்கி அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இப்ப பாருங்க அவரோட சாய்ஸ் எப்படி இருக்கு. இவன் நினைச்சிட்டான் ஏசப்பா கூட இருக்கிறது ஒருவேளை அவருக்கு பிரியமாவும் இருக்கும், நமக்கும் நல்லா இருக்கும், அது அவரோட சாய்ஸ் ஒருவேளை அதுவாக தான் இருக்கும்னு இவன் நினச்சிக்கிட்டான். அவர் கூடயே இருக்கிறத தவிர வேறு என்ன பெருசாக இருக்க முடியும்? அவரும் அதுதான் நினைப்பாருன்னு நினச்சா அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, என் கூட இருக்காதப்பா, நீ ஊருக்குள்ளே போ, அங்கே போய் உனக்கு அவர் செய்தவைகளை எல்லாம் என்ன செய் சொல்லு. ஆண்டவரோட சாய்ஸ் பாருங்க, அவருடைய தேர்வு எப்படி இருக்குன்னா, நான் அவர் கூட இருக்கிறது முக்கியம்தான், ஆனால் அதை காட்டிலும் அவர் எனக்குன்னு ஒரு டார்கெட் அல்லது எனக்குன்னு ஒரு வேலையை கர்த்தர் அசைன் பண்ணி வச்சிருக்கார், ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்கிறார். அந்த வேலையை செய்வதற்காக என்னை அவர் நியமித்திருக்கிறார். அதனால அதுக்கு தான் கர்த்தர் என்னை என்ன செய்வார், அனுப்புவார். இந்த காலை நேரம் உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்து, ஒரு வேலை வைத்து தான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க முதுகில் தட்டி சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, சும்மா இல்லை ஏதோ அற்புதம் கிடச்சிருச்சு, ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டேன், அப்படியே இருக்கிறதுக்கு இல்லை, அப்படியே போயிடலாம், அது இல்லை. இந்த உலகத்தில் நிறைய பேர் அற்புதத்தை வாங்கிட்டும் ஏசு வேணான்னு சொல்லி எத்தனையோ பேர் போயிட்டான். போகிறவன் விட்டுருங்க, அதை பற்றி ஆண்டவர் கவலைப்படலை. ஆனால் இந்த உலகத்தில் போகிறவன் இருக்கான் பாருங்கள், வேண்டான்னு போகிறவன், அவனை போய் உடனே கையை பிடிச்சி அவர் இழுக்கலை. அவருக்கு அதுக்கு பதில் அவர் என்ன சொன்னார், நீ ஆண்டவரோட போகிறத விட நீ அவனோட போகிறது தான் கரெக்டு. ஏன்னா உனக்கு செஞ்சதை அவனுக்கு சொல்லும்போது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவன் என்ன செய்வான், அறிந்து கொள்ளுவான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கென்று திட்டங்களை, நமக்கென்று வேலைகளை, நமக்கென்று ஊழியங்களை, நமக்கென்று அவருடைய ராஜ்யத்தைக்கு அடுத்த காரியங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏதோ நான் சாதாரணமானவர், ஏதோ கல்லறையிலிருந்து நான் வந்தேன், எனக்கு தகுதி இல்லாத ஒரு நிலைமையிலிருந்து நான் வந்தேன், பல பிசாசுகள் பிடித்து தான் நான் வந்தேன், அல்லது எனக்கும் ஊருக்கும் சம்பந்தம் இல்லை, நான் தனிமையில் இருக்கும் பொழுது, எனக்கு ஒன்றும் இல்லாத இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சுகம் கிடைச்சது, அதோட சரி. அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கல்லறையிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களுடைய குடும்ப பின்னணி ஒருவேளை விக்கிரக கட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களை பிடித்திருந்த பிசாசுகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்திருக்கலாம். உலகத்தின் படியிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கலாம். எந்த நிலைமையிலிருந்து நீங்கள் வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்கள் மூலமாய் அவர் செய்ய போகிற காரியங்கள் ஆச்சரியமானவைகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, this is not an accidental. இது ஏதோ ஒரு விபத்து அல்ல. கர்த்தர் உன்னை இங்கே அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்க வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே,
கர்த்தர் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போ. பல நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது, ஆண்டவர்கிட்ட கேட்குறதுல என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்திற்குள்ளேயே மாத்திரம் நான் இருக்கணும், வேறு எங்கேயும் போக விரும்பலை. ஆண்டவரே, நீங்கள் மட்டும் இருந்தால் போதும். ஆண்டவரே, நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது, நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, பழைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது அவன் திரும்பி பார்க்கிறான். இந்த கல்லறையின் இடத்தில் இனி ஒருபோது நான் போக மாட்டேன், இந்த கல்லறை பக்கமாக கூட நடக்க மாட்டேன். அவன் நினச்சிட்டான். ஆண்டவர் சொன்னார், அங்கே தான் உனக்கு வேலை இருக்குது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, நீ வந்த இடத்துலேருந்து உனக்கு ஒரு வேலையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ எங்கேருந்து தெரிந்து கொள்ளப்பட்டாயோ, எந்த இடத்துலேருந்து கர்த்தர் உன்னை கண்டுபிடித்தாரோ அந்த இடத்துல உனக்கு ஒரு வேலை இருக்கிறது. அவன் திரும்ப போனான். அந்த ஜனங்களிடத்தில் ஆண்டவர் அவனுக்கு செய்தவைகளை சாட்சியாக அறிவித்தான். ஆண்டவரோடு போகிறது, அவரோடு இருக்கிறது நல்ல சாய்ஸ் தான். ஆனால் அதை விட பெஸ்ட் சாய்ஸ் ஆண்டவர் தர்றாரு. அவருக்காக வேலை செய்கிறவனாக, வேலை செய்கிறவளாக இந்த கால வேளையில் ஆண்டவருக்காக வேலை செய்ய எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? எனக்குமே ஆண்டவர்ல பல பேர் ஆண்டவரோட கூட இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆண்டவரோட பக்கத்திலே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ரொம்ப குறைவு. அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டவன், ஆனால் அவருக்காக ஏதாவது செய்யணுமா அப்படின்னு அவனுக்கு தோணவே இல்லை. அப்படி அவன் ஒன்றும் நினைக்கல. அவர் கூட போயிட்டா கொஞ்சம் லைஃப் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இனி இந்த பழைய நிலைமை இருக்காது. இனி இந்த ஊர் மக்களை பார்க்க தேவையில்லை, இனி இந்த கல்லறை பக்கம் வர தேவையில்லை. அவனோட எண்ணம் எல்லாம் அதுதான். ஆனால் ஆண்டவருடைய சாய்ஸ் ரொம்ப வித்தியாசமானது. இந்த கால வேளையில் உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? எது உங்களோட சாய்ஸாக இருக்குது? ஒருவேளை லைஃப்பில் இப்படி இருந்துட்டால் நான் நல்லா இருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுதான் எனக்கு சரியானது, என் பழைய நிலைமைக்கு நான் திரும்ப போகவில்லை, இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன், இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், திரும்ப அந்த நிலைமை, அந்த இடத்துக்கே போகும், திரும்ப அந்த 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 மக்களை போய் பாரு, திரும்ப அந்த கஷ்டத்துக்குள்ளே, திரும்ப அந்த சூழ்நிலைக்குள்ளே. ஒருவேளை ஆண்டவர் நம்மை திரும்பவும் அவருடைய வேலைக்காக, அவருடைய செயலை செய்வதற்காக நம்மை அனுப்புகிற இடம் ஒருவேளை நமக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய சாய்ஸ் ஒருவேளை நம்முடைய சாய்ஸுக்கு இணையாக போகாமல் இருக்கலாம். நம்மளுடைய விருப்பங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒருவேளை ஆண்டோட சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உங்களோட சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் அவன் சொல்லலை, நான் உங்கள் கூட வரேன் ஆண்டவரேன்னு. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யலை, ஒரு தடவை கூட சொல்ல. ஆண்டவர் சொன்னார், அதுதான் ஃபைனல், ஓகே போகிறேன் ஆண்டவரே, முடிஞ்சு போச்சு. உங்களோட சாய்ஸ் என்னவாக இருக்குது? எதை வைத்து உங்களுடைய சாய்ஸை நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய தெரிவுகள் எதன் அடிப்படையில் இருக்கிறது? ஒருவேளை இந்த உலக காரியங்களின் அடிப்படையில், அல்லது நம்முடைய எதிர்காலத்தை வைத்து உங்களோட சாய்ஸ் இருக்கா? இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம சில திட்டங்களை நம்ம போட்டு வச்சுருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்தவர் நமக்கென்று ஒரு திட்டங்களை, ஒரு செயலை அல்லது ஒரு வேலையை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, உங்கள் சாய்ஸ் என்னவாக இருக்கும்? என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து உங்களுடைய சாய்ஸ் என்னவாக இருக்கும்? நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? அவர்கள் அவரை வருந்தி வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் அவரை வேண்டிக் கொண்டு, தயவு செய்து போயிருங்கன்னாங்க. அவர் போயிட்டார். இவன் ரொம்ப போய் வேண்டிக்கிட்டான், ஆண்டவரே உங்கள் கூட வந்துடுவேன். ஆண்டவரோட சாய்ஸ் அது இல்லை, நீ போ என்று சொன்னார். இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை தங்களுடையவர்களாய் தெரிந்து கொண்டு உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் திட்டங்கள் என்ன? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். எல்லாருடைய கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய நோக்கம், உங்கள் திட்டம் என்ன என்பதை நீர் எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய திட்டத்திலே, நம்முடைய சித்தத்திலே அவர் நம்மை உட்கார வைக்க விரும்புகிறார். இந்த கால வேளையில் உங்களுடைய சாய்ஸ் எதுவாக இருக்கிறது? இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அல்ல, அவர் மீது,
அவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அதை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் உங்கள் கைகளை உயர்த்தி அப்பா கிட்ட காட்டுங்க. டாடி, உங்கள் சித்தம் என்னுடையதாய் மாறட்டும் ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். எஸ், தேங்க்யூ. கரங்களை கீழே போட்டுக்கொள்வோம். தேவன் நம்முடைய விருப்பங்களை அல்ல, அவருடையவைகளை நாம் செய்யும்படி நம்மை அழைத்திருக்கிறார். என கருமையானவர்களே, இந்த கால வேளையில் அவருடைய நோக்கம் நிறைவேறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் தூண்டுகிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நம்ம இருதயங்கள் ஆண்டவருடைய கரத்தில் அப்படியே விட்டு கொடுத்தவர்களாய் நீர் விரும்புகிறதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்விலே நிறைவேறும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விருப்பமோ ஒன்றுமல்லப்பா, எங்கள் சாய்ஸ் எதுவுமே இல்லைப்பா. நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ எங்களிலே அதை செய்யும்படி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி உம்மிடத்தில் தங்களை அர்ப்பணித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ளே மறைத்து நடத்துவீராக ஆண்டவரே. எதற்காக அவர்களை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஐயா. இந்த நாளிலும் கர்த்தர் அவர்களோடு பேசி அவர்கள் கரம் பிடித்து அவர்களை நடத்துவீராக ஆண்டவரே. குழப்பங்களை மாற்றி போடும் இந்த உலகத்திற்கு அடுத்த ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்த கவலைகள், பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுங்க. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை, உங்கள் மேலே உள்ள விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. உமக்காக தங்களை அர்ப்பணித்து ஓட கர்த்தர் பலன் தார். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறவர், ஆச்சரியமாய் அவர்களை வழிநடத்துவீராக. உடைய திருப்பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless.